இசை ரசிகர்களை தனது காந்த குரலால் கவர்ந்து கட்டியிழுத்த பாடகர்களில் இசைமுரசு நாகூர் ஹனீஃபா மிக முக்கியமானவர். ஒரு திரைப்பட பாடகராகவும் இஸ்லாமிய இன்னிசை பாடகராக மட்டும் இல்லாமல் திமுகவின் தனிமனித பிரச்சார வானொலியாக திகழ்ந்து மறைந்தவர் நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபாவை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதியின் தோளில் கை போட்டு பேசக்கூடிய இடத்தில் இருந்தவர். நாகூர் ஹனீஃபாவை அதிமுகவுக்கு வருமாறு எம்ஜிஆர் எத்தனையோ முறை அழைத்தும் எனக்கு ஒரே இறைவன் ஒரே கட்சி என ஒரே பதிலை சொல்லி அந்த வாய்ப்பை மறுத்தவர். கலைஞர் கருணாநிதியும் நாகூர் ஹனீஃபாவும் திராவிட இயக்க கருத்தியல் மூலம் நண்பர்களானவர். திமுகவுக்காக நாகூர் ஹனீஃபா பாடிய பாடல்கள் அனைத்தும் காலத்தால் அழியாத வரலாற்றில் இன்றும் இடம் பிடித்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இவர் பாடிய அழைக்கின்றார் அண்ணா, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி, வளர்த்தகடா மார்பில் பாயுதடா, ஓடி வருகிறான் உதயசூரியன் போன்ற பாடல்கள் இன்றும் திமுகவின் பிரச்சார பாடல்களாக பல்வேறு இடங்களில் ஒலித்து வருகிறது. இதே போல இவர் பாடிய இஸ்லாமிய பாடல்களான வாழ்க வாழ்கவே, இறைவனிடம் கையேந்துங்கள், மங்களம் பொங்கிடும் போன்ற பாடல்கள் இன்றும் இஸ்லாமியர்கள் இல்ல மன விழாக்களில் இன்னிசையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இசைஞானி இளையராஜாவுக்கு தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு என்ற பாடல் மூலம் முதலில் இசையமைக்க வாய்ப்பளித்தவரும் நாகூர் ஹனீஃபா தான். திரைத்துறையில் இவர் குறைவான பாடல்களை பாடியிருந்தாலும் செம்பருத்தி திரைப்படத்தில் இவர் பாடிய நட்டநடு கடலில் நான் பாடும் பாடல் என்ற பாடல் இன்றும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடலாக கருதப்படுகிறது. ஒரு பாடகராக மட்டுமல்லாமல் மேல்சபை உறுப்பினராகவும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராகவும் பதவி வைத்திருக்கிறார் நாகூர் ஹனீஃபா. தான் இறக்கும் வரை திமுகவில் மிக முக்கிய இடத்தில் பயணித்த நாகூர் ஹனீஃபா அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ பெரிய அளவில் எதையும் செய்து கொள்ளவில்லை. கடைசி வரை கச்சேரிகளில் பாடியே பணமீட்டிய நாகூர் ஹனீஃபா எந்த சூழ்நிலையிலும் தலை தாழ்ந்து நிற்காமல், சினிமா பாடல்கள் பாட பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல், பல மத நல்லிணக்க பாடல்களை பாடி இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் பல மதங்களை சார்ந்த ரசிகர்களையும் தனது இன்னிசையால் கட்டி வைத்திருந்தார் நாகூர் ஹனீஃபா. ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நாகூர் ஹனீஃபா கடந்த 2015ஆம் ஆண்டு தனது 89 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். அவர் மறைந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் இன்றும் உயிரோடு ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது.